ஒரு காலத்தில் தேவர்கள் அனைவரும் சூரபத்மன் என்ற அசுரனால் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளானார்கள். அவன் தன்னலமும் அகங்காரமும் மிகுந்தவன். தன் பலத்தின் மேல் மிகுந்த நம்பிக்கையுடன் என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று எண்ணி உலகங்களை அடக்கி ஆளத் தொடங்கினான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவபெருமானின் அருளால் பார்வதியின் சக்தியிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். குழந்தை ரூபத்தில் இருந்தாலும் அவருள் ஞானமும் வீரமும் நிறைந்திருந்தது. 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட அவர் தாயின் அருளும் தந்தையின் அனுமதியுடனும் போருக்கு புறப்பட்டார். போர் மிகக் கடுமையாக நடந்தது. சூரபத்மன் தன் மாய சக்திகளை பயன்படுத்தி முருகனை வீழ்த்த முயன்றான். ஆனால் முருகப்பெருமான் அமைதியுடன் அவனின் அகங்காரத்தை கவனித்தார். இறுதியில் வேலால் அவனை வீழ்த்தியபோது சூரபத்மன் உண்மை உணர்ந்தான். தன் அகங்காரம்தான் தன் வீழ்ச்சிக்குக் காரணம் என்பதை புரிந்து கொண்டு முருகனை சரணடைந்தான். முருகப்பெருமான் அவனை கொல்லாமல் தன் அருளால் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினார். அகங்காரம் அழிந்தால் அருள் கிடைக்கும் என்பதை உலகிற்கு உணர்த்தினார். மயில் அவரது வாகனமாகவும் சேவல் அவரது கொடியாகவும் உயர்ந்தது. இந்தக் கதை நமக்கு சொல்லும் நீதி என்னவென்றால், அகங்காரம் மனிதனை அழிக்கும், பணிவு உயர்வை தரும். பலம், அறிவு, அதிகாரம் இருந்தாலும் அவை நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். தவறு செய்தாலும் உணர்ந்து திருந்தினால் இறைவனின் அருள் எப்போதும் கிடைக்கும். முருகப்பெருமான் இந்த உலகிற்கு போதித்த மிகப்பெரிய பாடம் இதுவே.